இருநூறு ஆபீசர்ஸ் 2000 போலீஸ்காரங்களை கையில வச்சுட்டு 250 டாக்டர்ஸ் பண்ற ஸ்ட்ரைக்க கட்டுப்படுத்த முடியல. ஏன் சார் ஏசியும் டிசியும் ஸ்டார் சாசா சட்டையில குத்திட்டு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார், ஸ்ட்ரைக் பண்றவங்க ஆட்டோ டிரைவர்ஸோ அன்எம்ப்ளாயிஸோ இல்ல, எல்லாம் கவர்மெண்ட் டாக்டர்ஸ். எந்த கேஸா இருந்தாலும் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார் பாதிக்கும். நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்டர் செக்ரட்டரி தானே, ஏதாவது யோசனை சொல்லுங்க சார். சார் நீங்க ஹெல்த் மினிஸ்டர், உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. கோவப்படுறத விட்டுட்டு அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க மனசு வச்சா முடியும் சார். எப்படி சார் முடியும்? அவங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 450 கோடி ரூபாய் செலவாகும். இத மத்திய அரசுக்கு இந்தியில இங்கிலீஷ்ல இது புரிய வைக்கணும்னா 3 மாசம் ஆகும். இதெல்லாம் நடக்கிற காரியம் எனக்கு தோணல. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க இத பத்தி பேசி நம்மள கிழிக்கிழின்னு கிழிக்க போறாங்க. அந்த டாக்டர் ஸ்ட்ரைக்க இன்னும் 1 ஹவர்ல வாபஸ் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். இந்த பிரச்சனையை அபிஷியலா டீல் பண்றதை விட அன்அபிஷியலா டீல் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க ப்ளீஸ். சார், தயானு ஒரு ரவுடி இருக்கான். அவன் ரவுடி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அவன் கத்தியை விட அவன் புத்தி ரொம்ப ஷார்ப். பணத்துக்காக எது வேணா செய்யக்கூடிய லேட்டஸ்ட் ரோபோ. இந்த பிரச்சனையை அவங்க கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள முடியுமா? 2 மணி நேரம் இருக்கே சார், தயாவால கண்டிப்பா முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸும் போலீஸ்காரங்களும் ஸ்ட்ரைக் பண்ண கூடாது. அப்படி பண்றவங்களை யார் தடுத்து நிறுத்துறாங்களோ அவன் தான் ரியல் ஹீரோ. முதல்ல தயாவுக்கு மெசேஜ் கொடுங்க. ஹலோ, குட் மார்னிங். நான் தான் கப்பி சேகர் பேசுறேன். குட் மார்னிங் தயா, நான் தொட்டி சிவா. காலையில எந்திரிச்சதும் சிகரெட்டும் டீயை கொடுக்காம என்னடா போன்ல வாசிக்கிறீங்க? அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணன் விஜயகாந்துக்கும் தம்பி விஜய்க்கும் நடுவுல இருக்கேன்டா. என்னது விஜயகாந்துக்கு விஜய்க்கு நடுவில் இருக்காரமே? மவுண்ட் ரோடு. ஓ மவுண்ட் ரோடா? மவுண்ட் ரோட்ல எந்த பில்டிங்னே தெரியலடா. எனக்கு மேல அண்ணா மேம்பாலம் போயிட்டு இருக்கு, கீழே பல்லவன் பஸ் ஓடிட்டு இருக்கு. அண்ணா மேம்பாலமா? ஓ 23C ரூட். ஏய், விஷயம் என்னன்னு சொல்லுடா. அது ஒண்ணு இல்லனே, பெரிய ஆஸ்பத்திரியில டாக்டருக்கு எல்லாம் உடம்பு சரியில்லையா, சோறு தின மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணுகிறானுங்க. சட்டசபை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ கூட சோறு போட போறியா? அந்த ஸ்ட்ரைக் எப்படியாவது கழிச்சிடணுமா? நம்ம மினிஸ்டர் பிஏ வந்திருக்காருனே. சரி, நீங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க, நான் வந்து சேர்ந்துடுறேன். ஓகேண்ணே, ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். எந்த ஸ்பாட்ரா? கோல்ட் ஸ்பாட். கிளம்புடா. அட்டே நல்லா ஜூஸ் குடிறியே, ஆஸ்பத்திரி வாசல்ல போறியா? அங்க நீ பிச்சை எடுத்தியா? நம்ம ஆட்களை எல்லாம் கலைஞ்சு போக சொல்லு. எஸ் சார். கத்தி கத்தி தொண்டை காஞ்சிருக்கோம். முதல்ல ஜூஸ் குடி, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. டாக்டர், வடநாட்டுக்கு தாவூதுன்னா தமிழ்நாட்டுக்கு தயா. ஆனா இப்ப ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அரசு தூதுவரா வந்துக்கிறார். டாக்டர் ஜூஸ குடிங்க டாக்டர். நாங்க ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டோம், உண்ணாவிரதத்துல இருக்கோம். தோடா சில்போன்ஸ். அப்ப தயா கஷ்டப்பட்டு ஜூஸ் புழிஞ்சு கொண்டு வந்து எதுக்கு? 1.5 ரூபாய் லாபம் வச்சு விக்கிறதுக்கா? டாக்டர் ஒழுங்கா ஜூஸ குடிச்சிட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க பாரு. நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இது கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை. அது நேத்து வரைக்கும் டி,
இப்பல இருந்து பிரச்சனை தயாவுக்கும் உங்களுக்கு மட்டும்தான். ஜூஸ் என்ன ரவுடிசம் பண்றியா? ஐயோ போச்சுடா. யோ சாத்துக்குடி புளியறதெல்லாம் ரவுடிசம்னா நார்மல் டெலிவரியை நீங்க காசுக்காக சிசேரியன் பண்றீங்களே அதுக்கு என்ன பேரு? என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரும் ரவுடியும் ஒண்ணுதான். ஏன்னா 2 பேருக்கும் கத்தியை வச்சுதான் தொழில். யோ நான் காசுக்காக ஒருத்த மேல கத்திய வச்சா அவன் பேஷண்ட், நீ காசுக்காக அவன் மேல கத்திய வச்சா அது ட்ரீட்மெண்ட். நமக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இருக்கும்போது பிரிச்சு பேசாதீங்க பிரதர். இது பாருங்க, ஜூஸ குடிச்சிட்டு சமத்தா நர்ஸோட போய் டியூட்டியை பாருங்க. ஆஸ்பத்திரிக்குள்ள அப்ப எங்க பிரச்சனைக்கு வழி கண்ணம்மா பட்டதான் வழி. டாக்டர் அண்ணன் சொன்னது கேட்கல. அப்புறம் உங்க கை கால் எலும்பெல்லாம் நேரா உடைஞ்சு சித்தூருக்கு போக வேண்டியதுதான். புத்தூர். புத்தூர். என்ன மிரட்டுறீங்களா? குடி முடியாது. முடியாது. ஐயோ, ஐயோ, ஐயப்பா, ஐயோ, ஐயோ. முடியாது. எங்க முன்னாடி கிளாஸ போட்டு உடைச்சா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? இந்த உண்ணாவிரத வெற்றி அடையறதுக்கு எங்க உயிரையும் கொடுப்போம். போராடுவோம் 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 போராடுவோம். எதை பத்தி ஒருத்தன் அதிகமா பேசுறானோ அது மேல அவனுக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம். டேய், போற போக்க பார்த்தா உங்க தலைவர் சீக்கிரம் புட்டுக்கார் போல இருக்க. சீக்கிரமா குளிக்கு போட்டு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுங்க. இதுல கையெழுத்து போட்டு அப்பால லைனா நின்னு ஜூஸ் குடிங்க. இந்தா இந்தா. டேய் கப்பி தொட்டு, மேட்டர் முடிஞ்சிடுச்சு, மீட்டரை கரெக்ட் பண்ணுங்கடா. தேங்க்ஸ்க்கா. 2 மாசம் கழிச்சு அடிச்சு சூப்பு வைக்க போற கோழி குஞ்ச இன்னும் ஆசையா தூக்கிட்டு போகுது பாத்தியா? ஏன் சார், உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு நீங்க தான் அப்பனா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க பொண்ணு என்னடான்னா அந்த கோழி குஞ்சை இறக்க குணத்தோட எடுத்து பக்குவமா தடவி கொடுத்து அனுப்புது. நீங்க வந்ததுல இருந்து கோழி சூப்பு சூப்புன்னு அலையறீங்களே, அதான் கேட்டேன். யோ காலையில என்ன சாப்பிட்ட? என்ன ஒரு 4 இட்லி கோழி குருமா. மூஞ்சி விடிஞ்சது விடியாதுமா கோழி குருமாவை தின்னுட்டு வந்து வடலூர் வள்ளலார் மாதிரி பேசுறிய. வீட்டை காட்டியா முதல்ல? மறந்துட்டேன், வாங்க சார். வீட்டை பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் அள்ளி கொடுப்பீங்க. எவன்டா அவன் பூட்டின வீட்டுக்குள்ள பிறந்த நாள் கொண்டாடுறது? எவன்டா அவன் நாங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது பூட்ட திறந்து உள்ள வர்றது? இந்த ஏரியாவுல ஒரு வீடு காலியா இருக்க கூடாதே, உடனே நீங்க உள்ள பூந்து பிறந்துடுவீங்களே. போதும் போங்கடா வெளியே. யோ, போன வாரம் தொட்டிக்கு பிறந்த நாள், அது அங்க கொண்டாடணும். இன்னைக்கு என் பிறந்த நாள் விஷயத்துல மட்டும் நாங்க போய் சொல்ல மாட்டோம். ஏய், புத்திசாலிங்க யாராவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? பிறந்த நாள்ன்றது என்ன? ஒவ்வொரு வருஷமும் நாம சாவ நெருங்கிட்டு இருக்கோங்கிறத ஞாபகப்படுத்துறதுதான். அப்ப ஒவ்வொரு தடவையும் கேக் வெட்டுறது உங்களுக்கு குழியே நீங்களே வெட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். பெருசு விட்டா நீ எங்களுக்கு குடம் வச்சு கொல்லி வச்சுட்டு போயிட போலகிறியா? அப்பா பாவம்பா, பிறந்த நாள் அதுமா ஏன் அவங்க கிட்ட இப்படி பேசுறீங்க? பிறந்த நாளுங்கிறது அப்பா சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. விநாயகரை நினைச்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம். அந்த மாதிரிதான் 10 மாசம் சுமந்து பெத்த தாயை நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்ற நாள் தான் பிறந்த நாளுங்கிறது. உங்களுக்காக உங்களோட சேர்ந்து உங்க பிறந்த நாளை நானும் கொண்டாடுறேன். Many more happy returns of the day. அப்படின்னா என்னடா? கேக் எங்கேயே வச்சுட்டு போன்றாங்க. எப்படியோ நீங்களே கொண்டாடிங்க, நாங்க வரோம். வழி இந்த பக்கம். அது உங்களுக்கு, எங்களுக்கு வேற வழி இருக்குது. என் வழி பின் வழி. என் வழி பின்லேடர் வழி. அப்பா, எனக்கு இந்த வீடு ஓகே. அப்ப எனக்கும் ஓகே.
வணக்கம் தயானே. வாயா மாரிமுத்து, என்ன பெருசா ஒண்ணு இல்லைன்னு, நம்ம எக்ஸ் எம்எல்ஏ அம்சிகர் ஆர்வம் இருக்கான்ல, அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றானே, அதனால அவன் மூஞ்ச கொஞ்சம் ஆசிட் தெளிக்கணும், அவ்வளவுதான். தோடா தோல்ல துண்டு போட்ட உடனே ஆசிட் துண்டு மைனர் ஜாப் ஆயிடுச்சு எனக்கு. அதானே கக்கூத்துல ஆசிட் ஊத்துற மாதிரி சாதாரணமா சொல்றான். அட உடுதையா, காலி முட்டைக்கு வேலை வந்துடுச்சு. அந்த ஆள் சொல்ற மூஞ்சில ஆம்லெட் போட்டு அமௌண்ட் வாங்கி போறதை விட்டு தோ சிங்கிள் பேமெண்ட். அட பாவிங்களா, மனசு வந்து நல்லது செய்யறதுக்கு ஒரு பைசா வெட்ட மாட்டானுங்க, அழிக்கிறதுக்கு சிங்கிள் பேமெண்டோட அலையறானுங்க. 200 கிலோமீட்டர் லோக்கல் கால் ஆக்குனாலும் ஆக்குனா என் ஜாதிக்காரன் தொல்லை தாங்க முடியல. ஹலோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வையா, உன் மூஞ்சில ஆசிட் ஊத்த போறேன். அண்ணே அங்கேயே இருங்க, போன வச்சிடாதீங்க, நான் நேர்ல வரேன். அண்ணே, தயாண்ணே, வணக்கண்ணே. வணக்கண்ணே. என்னண்ணே, உங்க உடன்பிறப்பு மேலேயே ஆசிட் ஊத்துறேன்னு சொல்றீங்களே? என்ன பண்ண சொல்ற? பணம் வந்தா பத்தும் பறந்துடும்னு சொல்லுவாங்க. மாரிமுத்து ஆசைப்பட்டா பாசம் பறந்துடுச்சு. எவ்வளவுண்ணே கொடுத்தா? சிங்கிள் பேமெண்ட் லம்பா 20,000 ரூபாய். அண்ணே 40,000 ரூபாய். 20,000 ரூபாய் என் மூஞ்சில ஊத்தாம இருக்கிறதுக்கு 20,000 ரூபாய் அவன் மூஞ்சில ஊத்தி 5 நிமிஷத்துல ரத்த கல்லீரல் எம்ஆர்ஆர் மாதிரி மூஞ்சி சுருங்கிடணும். ஏய், இவன் அவனோட தெளிவா இருக்கான்டா. அப்ப 2 மூஞ்சில ஆம்லெட் போட்டு விட்டுரு. யார் மூஞ்சில முதல்ல ஊத்தணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. 2 மூஞ்சியும் ஒரே மாதிரி தானே இருக்கு. தயானே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கண்ணே. ம். சரிங்கண்ணே. என்ன பேசுறானுங்க? ஏண்டா எடுப்பு சோறா இருந்த நீ காலையில எழுந்த உடனே உங்க முகத்தை பார்த்ததா எல்லா காரியம் நடக்கும்னு சொன்ன நீ என் முகத்திலேயே ஆசிட் ஊத்த பாத்தியடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? ஏண்டா முண்டா? மன்னிச்சிடுங்கண்ணே. அண்ணே தயாண்ணே எங்களை மன்னிச்சிருக்கேன். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்க போவது நல்லதாகவே இருக்கட்டும். ஆமா தயாண்ணே, நாங்க 2 பேரும் திருந்திட்டோம், ஒரு தாய் வைத்து மக்கள் ஆயிட்டோம். இனிமே எங்களை யாராலும் பிரிக்க முடியாத. தோடா இப்பதான் தொப்புள் குடி அர்த்த மாதிரி பேசுறானுங்க. பகைவர்களாக வந்தோம், நண்பர்களாக போகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழகம். வாழ்க. ஏய் தம்பிகளா, என்னைக்காவது தயாவுக்கு வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கணும்னு தோணுச்சுன்னு வையே, மவன் அன்னைக்கு 2 பேர் மூஞ்சியும் காலி. தயா, நீ மட்டும் அரசியல்ல சேர்ந்தன்னு வச்சுக்க, பெரிய ஆளாய் கலக்கிடலாம். வேணாண்டா, இப்ப நான் என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். இவனுங்க மாதிரி அரசியல்வாதி ஆயிட்டா நான் இன்னொரு தயாவை தேடணும். எப்பவுமே மொட்டை அடிக்கிறவனா இருக்கணுமே தவிர அடிச்சுக்கிறவனா இருக்க கூடாது. தயாண்ணே, தயாண்ணே, ஏன் வேலுமணி, தயா என்ன சப் இன்ஸ்பெக்டர் இந்த பொல பொழக்கிறாரு, கையில துப்பாக்கி வச்சிருக்கே, எடுத்து சுற்ற வேண்டியதானே? ஐயனார் சலையை பார்த்திருக்கிறியா? அவர் கையில அருவாள் இருக்குது. அவர் என்னைக்காவது இறங்கி வந்து யாராவது வெட்டி இருக்கிறாரா? அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி. வாண்டட் லிஸ்ட்ல ஒட்டுற அளவுக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன்? எனக்கு விவரம் தெரிஞ்சதும் நான் விளையாடின முத விளையாட்ட திருடம் போலீஸ் விளையாட்டு. அனிருந்தே எனக்கு போலீஸ் ஜெயிக்கிறது பிடிக்காது.
புதுசா டியூட்டில ஜாயின் பண்ணதும் உன் பவர் என்னன்னு காட்டுறியா? என் பவர் என்னன்னு தெரியுமா? எடுறா அந்த போட்டோவை, எடுறா எடுறா பவனே. என்ன? என்னடா உனக்கு? ஏய், தேளுக்கு கொடுக்கல மட்டும்தான் விஷம், பாம்புக்கு பல்லுல விஷம். இந்த தயாவுக்கு உடம்பெல்லாம் விஷம்.